தமிழ் சினிமாவின் பிரபல இசையமைப்பாளரான ஜேம்ஸ் வசந்தன் மேல தாவேகாவினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கடந்த சில நாட்களா பல பேட்டிகளில் தாவேகா கட்சியையும் தாவேகா தலைவரான விஜயையும் தொடர்ந்து விமர்சித்து வந்துட்டே இருந்தாரு. இப்படிப்பட்ட சமயத்தில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போகும்போது அடையாளம் தெரியாத நபர்கள் சில பேர் அவர் கார் கண்ணாடி மேல கல்லை எரிஞ்சு கண்ணாடியை உடைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்த்த ஜேம்ஸ் வசந்தன் அவரோட உடஞ்ச காரை வீடியோ எடுத்து தருதலைகளின் வேலையா அல்லது தற்கொலைகளின் வேலையா என்று தெரியவில்லை, இன்னைக்கு மத்தியானம் நான் சாப்பிட போகும்போது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி விவரமாக ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள்ட்ட கேட்கும்போது கார் கண்ணாடி உடஞ்ச உடனே கார் எடுத்துகிட்டு உடனடியாக வீட்டுக்கு போனதாகவும் வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய உடஞ்ச காரை வீடியோ எடுத்துகிட்டு அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே அவங்கக்கிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. இப்போ போலீஸ்கார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய வியூகத்தை கேட்கும்போது ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சொன்னது என்னென்னா, இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறது ஒன்று சமூகத்தில் நிறைய அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமூக விரோதிகளாக இருக்கலாம், இல்லைனா ஒழுங்காக அரசியல்படுத்தப்படாத அரசியல் கூட்டத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. சமீபத்தில் அவர் தாவேகா கட்சியை பயங்கரமாக விமர்சித்து பேசினதுனால ஒருவேளை தாவேகா கட்சியினர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் குறிப்பிடுறாரு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியை விமர்சித்தாலுமே நம்மளும் இந்த மாதிரி தாக்கப்படுவோமோ அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு மக்கள் கொஞ்சம் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.